ஹாய்ப்பா, குட் மார்னிங். செம்ம மழை, காற்று, புயல் மாதிரி ரொம்ப பயங்கரமாகிடுச்சு. சிக்கன் செய்யலான்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு அது கூட நல்லா ஊற வச்சு வேக வச்ச கடலையை இதில் போட போகிறேன். இன்றைக்கி வந்து சிக்கன் சன்னா தான் பண்ண போகிறோம். ஆனால் கடலையை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம், தேங்காயெலாம் ஊற்ற போகிறது இல்லை. கடலையை ஊற வச்சு அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு சோம்பு அதோடு ஊற வச்சு வேக வச்சு எடுத்த கடலை, அதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் மண் பாத்திரம் வச்சுருக்கேன். வச்சுட்டு எண்ணெய் காயணும். காஞ்ச உடனே வெங்காயம் போடலாம். ஆனால் வெங்காயம் வதங்கலை. செம்ம வேலை. சிக்கன் செய்யலாம் தான் இப்போ எல்லாம் பண்ணேன். ஆனால் என்னாச்சு, கேஸ் அடுப்பு தீந்து போச்சு. சரி, இண்டக்ஷனில் சமைக்கிறதே இல்லை, தூக்கி ஓரமாக வச்சுருந்தேன். சரி, இப்போ எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். வீடு எல்லாமே மழை அப்படின்னு க்ளீன் பண்ணாமல், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுருந்தேன். இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அதுக்கேற்றபடி கேஸும் காலி. இண்டக்ஷன் ஒர்க் பண்ணுது. சரி, இந்த அடுப்பில் தான் இன்னைக்கு மண் சட்டியில் செய்யலாம்னு ஆசைப்பட்டேன். இந்த சட்டியில் தான் இன்னைக்கு செய்யணும். வாங்க தாளிச்சிடலாம். என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் சன்னா மசாலா தான். வாங்க பண்ணிடலாம். வந்து மண் சட்டியிலேருந்து இதில் போட்டுடலாம். இந்த பிளக்கும் சதி பண்ணுது, வேலை செய்யல. அந்த பக்கம் மாட்டி பார்க்கலாம். இந்த பாத்திரமும் டென்ஷன் ஹீட் ஆகல. எனக்கு தெரியல, இந்த பாத்திரத்துக்கு இந்த பாத்திரம் தான் கரெக்டா இருக்கு. சிக்கன் எப்படி செய்ய போறோம்னு தெரியல. இந்த பாத்திரம் ஓகேவா இருக்கு. இது கரெக்டாக ஹீட் ஆகுது. நான் அவ்வளோவா இண்டக்ஷன் சமைச்சதில் இந்த மாதிரி சிலிண்டர் தீர்ற நேரம் தான் தேடுவேன். சரி, இப்போ இதை நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து இஞ்சி பூண்டு சோம்பு கொண்டக்கடலை, வேக வச்ச கொண்டக்கடலை அரைச்சி பேஸ்ட் வச்சுருக்கோம். தேங்காயெல்லாம் ஊற்ற போகிறதில்ல, அதை போட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். நான் அதுக்குள்ளே சிக்கன் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சிக்கன் அலசி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போட்டுடலாம். ரொம்ப வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பாத்திரம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட உருளைக்கிழங்கு, வேக வச்சு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த டைம்ல இதுல தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹீட் ஆகி அடியில ஒட்டுது. இந்த டைம்ல இதுல மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமா கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். புகையாட்டவங்க வருது, ஏன் தெரியல. ஆனா அடியெல்லாம் பிடிக்கல. இப்போ இந்த டைம்ல அரைச்சி வச்சுப்போம் இல்லையா, இஞ்சி பூண்டு சன்னா, அதை போட்டுடலாம். தண்ணி ஊற்றிடலாம். இது கூட குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஆல்ரெடி போட்டிருக்கோம், சில்லி ஃபிளெக்ஸும் போட்டிருக்கோம். அதனால குழம்பு மிளகாத்தூள் காரம் உங்களுக்கு தேவையானபடி சேர்த்துக்கோங்க. இன்னுமே குடமிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் வெந்த உடனே குடமிளகாய் சேர்க்கலாம். இது நல்லா இருக்கும். இதுல சிக்கன் இருக்கு, சன்னா இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு. இப்ப குடமிளகாய் சேர்க்க போறோம், மிளகுத்தூள் எல்லாமே சேர்க்க போறோம். டேஸ்டியா இது சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வந்து இதை வந்து மூடி வச்சிருவோம். லைட்டா வெந்துருச்சு. இந்த டைம்ல குடமிளகாவை சேர்த்துக்கலாம். முன்னாடியே போட்டா ரொம்ப வெந்துடும்.
மூடி வைக்க வேணாம், அப்படியே திறந்தே சிம்மில் இருக்கட்டும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக இல்லை நிறையவே போட்டிருக்கேன். எப்படியோ செய்ய ஆரம்பிச்சு எப்படியோ முடிஞ்சிருச்சுங்க இண்டக்ஷன் ஸ்டவ்ல. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நிறுத்திட்டு எனக்கு யோசனையே இல்லை. இது இண்டக்ஷன் ஸ்டவ்ல வைக்கிற குக்கர் இருக்கு. இந்த குக்கர்லயே தாளிச்சு விட்டுருக்கலாம், அந்த யோசனையே இல்லை. இப்போ ரைஸ் அதில் தான் வச்சிருக்கேன். இதை எடுத்துட்டு அதில் வச்சிருக்கேன். ஏன்னா புக் பண்ண மறந்துட்டேன். சரி அவ்வளோதாங்க, அடுப்பை நிறுத்திட்டு சாதத்தை இதில் வச்சிடலாம். வேணும்னா சாப்பிட்ற நேரம் ஆம்லெட் போட்டுக்கலாம். ஸ்டீம் வரட்டும், விசில் போட்டுடலாம். ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சது. தயிருக்கு குக்கரை சாதம் எடுத்துட்டு குக்கரை கழுவிட்டு இதுலயே பால் வச்சிருக்கேன் தயிர் ஊத்துறதுக்காக. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பரோட்டா இருந்தது, சுடு பண்ண ரைஸ் வச்சுட்டேன், குழஞ்சிருச்சு. சிக்கனும் சூப்பரா ரெடி, சாப்பிட வேண்டியதுதான். கொஞ்சமா ரசம் வைக்க போறேன். இந்த அடுப்புக்கு வந்து இன்னைக்கு ரெஸ்ட், தொடச்சு கிடிச்சு ரெஸ்ட். இப்ப பாரு செய்யறமேன்னு சொல்லிட்டு இந்த அடுப்பே இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துச்சு போல இருக்கு. அவ்வளோதாங்க, ஓரளவு கிச்சன் நல்லா கிளீன் பண்ணி ஓரளவு கிளீனிங் வேலையும் முடிச்சாச்சு. அந்த பாலை காய்ச்சிட்டு கொஞ்சமாக ரசம் வச்சா இன்னைக்கு வேலை முடிஞ்சுது. போல்ட்டுமா போல்ட்டுமா லிங்கா, நீ உள்ள வரணுமாடி, ஊசியெல்லாம் போட்டுட்டு வரலாம். என்ன எல்லாரும் நினச்சிக்காதீங்க, இந்த நான் என்ன வெளியே வச்சிருக்கோம் அவனை உள்ள வச்சிருக்கோம்ல. எனக்கு வந்து வெளியே இருந்து வந்திருக்கான், இன்னும் ஊசி போடலை, போட்டுட்டு தான் இது பண்ணணும். பார்க்குறான் பாருங்களேன், பாவமா இப்போதான் இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்காரு. வெளியே இருந்தார், உள்ளே இப்போ இது வரைக்கும் வந்திருக்காரு. இதுக்கும் அதுக்கும் உள்ளே பூந்து கொஞ்சம் சண்டை வர வருது, அதனால கொஞ்சம் இப்படி கொஞ்சம் பார்த்து பழகட்டோன்னு உட்காந்துருக்காரு. சஞ்சு இங்கே வா, சஞ்சு சஞ்சுமா இங்கே வா, சஞ்சு இங்கே வா. அம்மா கூப்பிட்டா இப்பெல்லாம் வர்றதே கிடையாது, ரொம்ப திமிராயிருச்சு. இங்கே வா, நீ ஏடா அந்த குச்சை. சஞ்சுமா இப்படிதாங்க கூப்பிட்டா மதிக்கவே மாட்டாங்க. அண்ணா கூப்பிட்டா தான் வருவான். போல்ட்டு வா, நீ வா செல்லம். சரி, லிங்கா தான் நல்ல பையன். இப்போ வந்து லிங்கா தான் அம்மா செல்லம். லிங்கா குடி தண்ணின்னா அலறி அடிச்சு ஓடுறது. சரி, இப்போ அடுத்தவனை பார்க்கலாம். இப்போ இங்கெல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி விட்டுட்டாங்க. இங்கே தாங்க டெய்லி பெருப்பேன். எனக்கு உடம்பும் சரியில்லை, மழையும் பயங்கரமா, அதனால ஒரு 4 daysல இந்த இடம் வந்து அப்படி ஆயிடுச்சு. மயிலுமா என்ன பண்றீங்க? சரி இருக்கட்டும், உள்ள போயிட்டு கண்டுக்காம திடீர்னு ஊர் சொல்லிடுறேன். கண்டுக்காமல போயிட்டு அன்னைக்கு அடிச்ச காத்துல நிறைய செடி மேலே வச்சிருந்தோம், விழுந்துருச்சு பாருங்க எப்படி கிடக்குங்கள. இது கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. 1 2 அங்கே 1 3 அந்தரத்தில் 1 உட்காந்துருக்கு வருங்க. ஏறி லேடர் போட்டு ஏறி தான் இறக்கணும், செம்ம வெயிட்டு. பையன் வந்துடுவான் ஈவினிங் ஊரில் இருந்து. அவன் வந்ததுக்கப்புறம் தான் புது தொட்டி வாங்கி மண்ணெல்லாம் சரி பண்ணி இதெல்லாம் கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த இடம்லாம் நான் பெருக்க முடியும். ஒரு 4 days நமக்கு முடியலனாலும், அதுவும் இந்த மாதிரி கிளீனிங் வேலையெல்லாம் நம்மளே செய்யும்போது 4 days நமக்கு முடியலன்னா வீடு வந்து ரொம்ப பயங்கரமாக ஆயிரும், வெளியே போயிடும். எதுக்கு நீ கோவமா உட்காந்துருக்க நீ? சரி அம்மா போறேன், நீ இரு. 3 பேர் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உட்கார்ந்து இருக்காங்க. சஞ்சு அம்மா கூப்பிட்டா என்னன்னு கேட்க மாட்டான். வீடு எல்லாமே இன்னைக்குதான் இப்பதான் பொண்ணு மாவு போட்டுட்டு கிளம்பணும். அதுக்கு தகுந்தபடி கேஸும் தீர்ந்து இன்னைக்கு ஒரு வழி பண்ணிருச்சு, சமையல் முடிஞ்சது. பின்னாடி இந்த இடம் ஃபுல்லா இப்பதான் கழுவி விட்டு குப்பை எல்லாம் அழுந்தாங்க. இலைய தலை லாயெல்லாம் போய் வச்சிருப்பானுங்க. எவ்வளவு கழுவுனாலும் இந்த வேலையை பார்த்துக்கிடுவானுங்க. பாருங்க, ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த முருங்கை குச்சி, அதாவது 2ஆம் பண்ணையில இருந்து எடுத்துட்டு வந்த குச்சி. முன்னாடி ஒண்ணு வச்சேன், காஞ்சி என்னவோ வந்துச்சு, அப்புறம் என்னவோ ஆயிருச்சு, வரல. இப்ப இது துளுத்து வந்திருக்கு. சொன்னாங்க இந்த மாதிரி முருங்கை மரம் அந்த காயரை வந்து சாணி வைக்கலன்னா ஒரு பையில வந்து மண்ணை போட்டு அப்பப்ப வச்சுட்டு தண்ணி ஊற்றி அந்த ஈரம் இருந்துகிட்டே இருந்தா செடி நல்லா வரும். அதே மாதிரி ஒரு 10 நாள் வந்து அப்படியே அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இது வச்ச உடனே நல்லா சைட்ல எல்லாம் தழுத்து வந்துருச்சுங்க. பாருங்களேன், இங்க எல்லாம் பெருக்கி கிளீன் பண்ணணும். அது வந்து செடி எடுத்ததுக்கு அப்புறம் தான். இது இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளீன் பண்ணிடுவேன். அதான்ப்பா ஃபுல்லாக பெருக்கி
குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு போய் போட்டாச்சு. சுத்தமாக நீட்டாக பறிக்காச்சு. என்னனாலும் காற்றடிக்கும், மழை அடிக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டும் போது நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமாக சேர்த்து க்ளீன் பண்ணிக்கலான்னா ரொம்ப கஷ்டம்.